உலகின் எந்த மூலையில் இருக்கிற தமிழனுக்கும் ஜல்லிக்கட்டு என்பது எங்கள் அடையாளம் என்று சொல்லிக் கொடுத்தது அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் தான். ஆண்மை மிக்கவர்களைத்தான் அந்த காலத்துல பெண்கள் விரும்பி இருக்கிறார்கள் என்ற ஒரு வரியை சல்லிக்கட்டுன்றது பின்னாடி ஜல்லிக்கட்டுன்னு ஆச்சுன்னு சொல்றாங்க. பார்த்தாலே மக்கள் நடுங்குகிற அந்த காளைகள் வந்து அப்படி ராஜ வீதியில உலா வருகிற ஒரு தேர் போல நிற்கும். ஜல்லிக்கட்டு தமிழரின் ஒட்டுமொத்த வீரத்தின் அடையாளம். இது உங்ககிட்ட கேட்டதான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜல்லிக்கட்டு காளையை சமாளிக்கிறது கஷ்டமா இல்ல குடும்பத்துல ஒய்ஃபை சமாளிக்கிறது கஷ்டமா? ஜல்லிக்கட்டு காளையை சமாளிக்கிறது எல்லாரும் முன்னாடியும் ஒரு பெரிய கூட்டத்தின் முன்னாடி வாடிவாசல் திறந்து விட்டோன்னே ஓடி போய் 1 நிமிடம் 2 நிமிடம் தான். ஆனால் வீட்டில் இருக்கிற பெண்களை சமாளிக்கிறதுன்றது வாழ்நாள் முழுக்க. சில சமயம் இந்த காளை நம்மளை உதறி விட்டு போயிடும், சில சமயம் நாம ஜெயிப்போம். இது ஜல்லிக்கட்டில் நடக்கிறது. ஆனால் குடும்பம் அப்படின்றதுல யார் ஜெயிக்கிறது யார் தோக்குறதுன்றது இல்லை, சேர்ந்து வாழ்வது, இணைந்து வாழ்வது. ஒருவர் குறையை இன்னொருவர் கண்டுக்காம விட்டுறது அல்லது அதை குறைன்னு நினைக்காம அவர்களோடு அனுசரித்து போவது. அதனால அதது நேரத்துல அதது கஷ்டம்தான். இதுவும் கஷ்டம், அதுவும் கஷ்டம். தமிழுக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் உள்ள தொடர்பு என்ன சார்? தமிழ் இலக்கியங்கள்ல ஜல்லிக்கட்டை பற்றிய குறிப்புகள் இருக்கு. சிந்து சமவெளி நாகரிகத்துல கூட இருக்கிற சில ஓவியங்கள்ல ஏறு தழுவுதலை பற்றி இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு அது சரியா தெரியல. கலித்தொகை அப்படின்ற இலக்கியத்துல கொல்லேறு தழுவானை மறுமையும் புல்லாள் ஆய மகள் அப்படின்னு ஒரு வரி இருக்கு. அதாவது அதுக்கு கொல்லேறுன்னு பேர். ஏறுனா காளை. அதை தழுவாதவன், அதை அடக்காதவனை அடுத்த பிறவியில கூட போய் தழுவ மாட்டாள், ஆயர் குலத்தில் பிறந்த மகள்ன்ற மாதிரி அந்த வரி வரும். அப்படின்னா வீரர்களை, ஆண்மை மிக்கவர்களைத்தான் அந்த காலத்துல பெண்கள் விரும்பி இருக்கிறார்கள் என்ற ஒரு வரியை, ஒரு உணர்வை நமக்கு அது தருகிறது. இந்த மாதிரி பழைய இலக்கியங்கள்ல ஜல்லிக்கட்டை பற்றிய குறிப்புகள் இருக்கு. இது பல ரூபத்துல இருக்கு. ஏறு தழுவுதல் அப்படின்னு இருக்கு, மஞ்சு விரட்டுன்னு சொல்றாங்க, ஜல்லிக்கட்டுன்னு இருக்கு. இந்த காளையினுடைய கழுத்துல ஒரு வளையம் போடுவாங்களாம். அது புளிய கொப்புல இருந்து, அந்த கிளையிலிருந்து எடுத்தப்பட்ட ஒரு வளையமாது அந்த காலத்துல. அதுக்கு சல்லின்னு பேருன்னு சொல்றாங்க. இன்னும் சிலர் அந்த காலத்துல சல்லினா நயா பைசான்னு அர்த்தம். அதை ஒரு கயிற்றுல கட்டி அந்த காளையினுடைய கழுத்துல போட்டுருவாங்க. அதை தழுவுகிறவன், அந்த காளையை அடக்குகிறவன் அந்த பரிசு பணத்தை எடுத்துக்கொள்ளலாம். சல்லிக்கட்டுன்றது பின்னாடி ஜல்லிக்கட்டுன்னு ஆச்சுன்னு சொல்றாங்க. இதை பற்றியெல்லாம் ஆய்வாளர்கள் தான் சொல்லணும். நமக்கு தெரிஞ்சது அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம், சிராவயல், இப்படி சில ஊர்கள். இந்த ஆண்டின் தொடக்கத்துல அப்படி நிமிர்ந்து வலம் வருகிற, எல்லாரையும் திமிர்ந்து பார்க்கிற, பயமுறுத்துகிற, பார்த்தாலே மக்கள் நடுங்குகிற அந்த காளைகள் அப்படி ராஜ வீதியில உலா வருகிற ஒரு தேர் போல நிற்கும். அந்த காளைகளை அடக்குகிற வீரர்களும் அதே மாதிரி ஒரு வேகத்தோட, ஒரு வீரத்தோட நிற்பாங்க. அந்த காட்சி தான் நமக்கு ஜல்லிக்கட்டுனா கண்ணுக்கு தெரிகிறது. அதோட இன்னும் ஒன்று நினைவு இருக்கும். சுதந்திர இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில், மொழிப்போருக்கு அப்பால நடந்த மிகப்பெரிய போராட்டம்னா ஜல்லிக்கட்டு போராட்டம் தான். அது இந்த ஊரெல்லாம் ஒரு அசைச்சு உலகின் எந்த மூலையில் இருக்கிற தமிழனுக்கும் ஜல்லிக்கட்டு என்பது எங்கள் அடையாளம் என்று சொல்லிக் கொடுத்தது அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் தான். தானாக எழுந்த ஒரு போராட்டம். தலை நிமிர்ந்து தமிழ் மக்கள் மீண்டும் ஜல்லிக்கட்டை பெற்றார்கள்னா ரொம்ப மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. ஜல்லிக்கட்டு தமிழரின் ஒட்டுமொத்த வீரத்தின் அடையாளம். ஏன் ஜல்லிக்கட்டுல பெண்கள் அனுமதிக்கப்படுறதுல நினைக்கிறீங்க சார்? பெண்கள் ஜல்லிக்கட்டு காளைகளை அணைகிறது, அந்த திமில பிடித்து இழுப்பது, கொம்புகளை பிடித்து நிறுத்துவது, அதுக்கு தான் போறதில்லையே தவிர காளைகளை வளர்க்கிறது பல பேர் பெண்களாக இருக்கிறாங்க. நீங்க விருமாண்டி படத்திலேயே பார்த்துருப்பீங்க. காளைகளை வளர்க்கிறது பெண்களாக இருப்பாங்க. அவங்க கிட்ட அது குழந்தை மாதிரி நிற்கும். ஆனால் நம்ம ஊர்ல ஆண்மை அது வீரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான அவனை தூண்டுகிறது அந்த பெண்ணின் கடைக்கண் பார்வை. இது என் காளை, இதை நீ அடக்கிடு, நீ அடக்கிட்டேனா நீ என் கணவன் என்று சொல்லுகிற ஒரு மரபு இருந்திருக்கலாம்.
எனக்கு தெரியல, இனிமே எல்லா விளையாட்டுலையும் பெண்கள் வர்ற மாதிரி வருங்காலத்தில் அவங்க வரக்கூடும். ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு ஒரு பெண்கள் கூட காடையை அடக்கலாம். அதில் ஒன்றும் எனக்கு தெரியல, அதுக்கான காரணம் தெரியல. இது ஒரு மரபாக இருக்கலாம்னு தோணுது. இப்போ ஜென்சி ஜென்பீட்டா அப்படின்ட்டு நிறைய கிட்ஸ் இந்த ஜென்ரேஷன்ல வந்துட்டாங்க. இவங்க ஜல்லிக்கட்டை எடுத்துட்டு போவாங்கன்னு நம்புறீங்களா? எனக்கு என்னவோ எல்லாத்தையும் அவங்க உதற மாட்டாங்கன்னு அவங்க தோணுது. நீங்கள் 1960களில் பொங்கல் கொண்டாடினது ஒரு மாதிரி, இன்றைக்கு பொங்கல் கொண்டாடுறது வேறு மாதிரி. ஆனால் பொங்கல் கொண்டாடுறது இருக்கா இல்லையா? நீங்கள் மண்பானை எடுத்து வாசலில் வச்சு எல்லா இடமும் சூரியனை பார்த்து பொங்க வைக்க முடியாது. வீட்டுக்குள்ளே குக்கர்லையாவது வைக்கிறாங்கல்ல. ஏன்னா இது தமிழ் உணர்வுங்க. ஜாதி சமய அடையாளங்களை தாண்டிய ஒரு பண்டிகைனா அது பொங்கல் பண்டிகை தான். சூரிய பகவானுக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி செலுத்துகிற ஒரு பண்டிகை. உலகம் முழுக்க எல்லா ஊர்களிலுமே இந்த மாதிரி விளைச்சலை கொண்டாடுகிற பண்டிகைகள் இருக்கும். தமிழர்கள் அதை நீண்ட காலமாக வச்சிருக்காங்க. எல்லாரும் அலங்காநல்லூருக்கோ பாலமேடுக்கோ போக முடியாது, பயமா இருக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பல வகையான பாதுகாப்பு வசதிகள் அந்த காலத்தில் கிடையாது. நீங்கள் போகும்போது அங்கேருந்து கிளம்பி வந்த காலை திடீர்னு வந்து யாரையாவது தள்ளி விட்டு போயிடும். அது குத்தணும்னு அவசியம் இல்லை, தள்ளி விட்டாலே நிறைய பேருக்கு கொடுத்துருவான். அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் இருந்த கிராமம் மதுரை பக்கத்தில் வைகை ஆற்றங்கரையில் கீழமாத்தூர்னு ஒரு ஊர். அங்கே நல்லா வைகை ஆற்றுக்குள்ளே மணல் இருக்கும். அப்போல்லாம் ஆறுனா மணல் இருக்கும். இந்த மணல் வெளிகளில் அவங்கவுங்க வீட்டு காளைகளை சில பேர் மஞ்சள் பெயிண்ட் பச்சை பெயிண்ட் அடித்து அந்த கொம்பெல்லாம் அழகுபடுத்தி அதுக்கு மாலையெல்லாம் போட்டு சந்தனம் குங்குமம் எல்லாம் தடவி என்னென்னலாம் பண்ணுவாங்க. பண்ணி கொண்டு வந்து உலா வருவாங்க. அதை நாங்கள் பிடிச்சிக்கிட்டு போவோம். அந்த குட்டி இளங்கன்றுகளை இப்படி கையில் ஒரு கைத்தை பிடிச்சிக்கிட்டு அப்படி நடந்து போவோம். திமிரிச்சுன்னா விட்டு ஓடி போயிடுவோம். எங்களுக்கு அதுக்கு மேலே வீரம் கிடையாது அந்த காலத்தில். நேரடியாக ஜல்லிக்கட்டு போய் பார்த்து அந்த இடத்துல உட்கார மாதிரி வாய்ப்பு எனக்கு கிடைச்சதில்ல. தொலைக்காட்சியில் சன் நியூஸில் தான் நான் பார்த்துருக்கேன். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி. டைட்டில் ஸ்பான்சர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் பொங்கல் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலையில் வசந்தன் கோ. Powered by KIN, app for neighborhood discovery and connectivity. Download KYN KIN. Comfort partner வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங். Viking Bunions and Briefs. Jewelry partner Wonder Diamonds, India's largest lab-grown diamond brand. தமிழகத்தில் பிரான்சைசி வாய்ப்புகளுக்கு அணுகவும். Realty partner G-Square. இப்போ மதுரை மண்ண தொட்டாச்சுன்னு சொல்லு. G-Square. Your plot, your home, your way. Education partner மகிழ்ச்சியாய் அமையட்டும் இந்த தைப்பொங்கல். பொங்கல் நல்வாழ்த்துக்களுடன் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பல்கலைக்கழகம் திருச்சிராப்பள்ளி. Associate sponsors ருசியான பூரி சப்பாத்தி செய்ய தகுந்த கோதுமை மாவுனாலே அட SMB அபூர்வா கோதுமை மாவு தானுங்க. பகல்லே பயங்கரமா தூங்குவேன். நான் ஸ்டாப் தூக்கத்துக்கு Coiron ISI mattresses. அவ்வளவு கம்ஃபர்டபுள். Sleep on Coiron. எவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜ், எவ்ளோ ஃபீச்சர்ஸ் இந்த புது வாஷிங் மிஷின்ல. எல்லாம் பட்ஜெட் குள்ள தானே. உங்க பையன்பா எது சரின்னு எனக்கு தெரியும். சரி 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 அப்போதும் சரி இப்போதும் சரி எப்போதும் சரி சரி வசந்தன் கோ. சரி 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 சரி. லேட்டஸ்ட் மாடல் ஃப்ரிட்ஜ் வாஷிங் மெஷின்கள் வாங்க இதுவே சரியான இடம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ. சரி. Viking Bunions and Briefs. Baby, you can find me under the lights, diamonds under my eyes. Turn the rhythm up, don't you wanna just come along for the ride? Oh, my outfit's all tight, you can see my heartbeat tonight. I can take the heat, baby, best believe that's the moment I shine. 'Cause every romance shakes and it bends, don't give a damn. When the night's here, I don't do tears, baby, no chance. I could dance, I could dance, I could dance. உங்களால பூமியில ஒரு பெர்ஃபெக்ட் பிளாட் கண்டுபிடிக்க முடியலன்றனால தான் பூமிக்கு மிக அருகில் உள்ள மார்ஸ்ல உங்களுக்காக ஒரு பெர்ஃபெக்ட் பிளாட் கண்டுபிடிச்சிருக்கோம். Why go to Mars when we have G-Square? G-Square has the perfect plots in all locations, right inside the city. Prime locations, world-class amenities, perfect size and legal documentation. But sir,
reasons to choose DSU. Students will have their own supportive and inclusive close-knit communities. Career opportunities in the classroom and out of it with cutting-edge resources, well-stocked libraries and access to a gamut of research papers to take advantage of, and state-of-the-art facilities bring significant benefits to students. Innovative learning spaces and advanced research labs that will make you become a global citizen. Dhanalakshmi Srinivasan University. Tasty food number one, SMB. Healthy food number one, SMB. மைதா கோதுமை ராகி மாவின் தரவே இதன் எல்லை. சம்பா ரவை சேமியா வெள்ளை ரவையின் சுவை கொள்ளை. ரசித்து சமைக்க பல வகை, ருசித்து சாப்பிட தனி சுவை. எல்லோருக்கும் எப்போதுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். SMB பாரம்பரியம் மாறாத நலபாகம் தினந்தோறும். நான் பிரெக்னெண்டா இருந்தப்ப எனக்கு சரியா தூக்கமே வராது. அப்பதான் என் ஹஸ்பண்ட் காய்ரான் நேச்சுரல் மேட்ரஸஸ் வாங்கிட்டு வந்தாரு. இதுல இருக்க 100% ஆர்கானிக் ஃபேப்ரிக்ஸ், 100% நேச்சுரல் லாட்டெக்ஸ். சோ எனக்கு கிடைச்சது 100% நிம்மதியான உறக்கம். இப்ப இவனும் எங்க கூட நிம்மதியா தூங்குறான். காய்ரான் நேச்சுரல் மேட்ரஸஸ், நிம்மதியான உறக்கம் ஒவ்வொரு நாளும்.